இன்னைக்கு நம்ம மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கரை தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுல சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு ஜல்லடையில நம்ம சேர்த்துட்டு நார்மல் தண்ணியை கொஞ்சம் மேல விட்டுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. வேக வச்ச சோயாவை ஃப்ரை பண்றதுக்காக அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு சிறிதளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதுல வேக வச்ச சோயாவை சேர்த்து அது கூட மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு அடுத்ததான் கிரேவி செய்யறதுக்காக அடுப்புல மீண்டும் ஒரு பேன் வச்சுட்டு சிறிதளவு ஆயில் சேர்த்துட்டு அது கூட பட்டை 2, ஸ்டார் அனீஸ் 2, கருப்பு ஏலக்காய் 2 இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் 2 வெங்காயத்தை அதையும் நம்ம அதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூட சிறிதளவு கருவேப்பிலை, புதினா சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட 4 தக்காளியை அரைச்சு விழுதா எடுத்து வச்சிருக்கோம். அந்த தக்காளி விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம 1 பார்ட் ரைஸ்க்காக செய்து வச்சிருக்கிற ஸ்பெஷலான மசாலாவும் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா தயிர் 1 கப் எடுத்து வச்சிருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சோயாவை சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி பதத்துல இறக்கிடுங்க. இதை ஒரு சப்பாத்திக்கோ, பூரிக்கோ அல்லது புல்காக்கோ, ரொட்டிக்கோ எதுக்கு வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்ச மசாலா வச்சு இந்த மாதிரி டேஸ்டியான கிரேவி எப்படி செஞ்சிருக்கோன்றது காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபுட்டி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.